Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வரும்படியாய் தேவன் அருள் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த 5 மாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவரும் போதுமானவராய் இருந்தார். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத காலகட்டம் இருந்தது. அடைக்கப்பட்டது பொழுதான சூழ்நிலைகள், அவை எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு அற்புதம் செய்தார், தாங்கினார், சுமந்தார், பாதுகாத்தார். அவர் செய்த மகத்தான கிருபைகளுக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக. நாம் எதிர்பார்த்திருக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற பலனை தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எதிர்பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபமாக தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த அதிகாலை தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, அவருடைய பிரசன்னத்தினாலே தேவன் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். இந்த தேவையான கிருபைகளை தருவாராக. இந்த தேவையான தெய்வ வல்லமை தருவாராக. இந்த தேவையான அபிஷேகத்தை தருவாராக. நாம் ஆண்டவர் சமூகத்தில் கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாராக. கடந்து வந்த நாட்களெல்லாம் முறையீடுகள், கடந்து வந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் வைத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் அற்புதமான பதில்களை இந்த நாட்களிலே கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. அற்புதமானவரே மகிமை, அற்புதமானவரே மகிமை, ஆச்சரியமானவரே மகிமை. உமக்கு சகல கனமும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் வல்லமை, ஆண்டவரே புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே புதிய மாதத்தின் உம்முடைய கிருபைகள் வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே முழங்கால் பண்ணிட்டு நோக்கி பார்க்கிற உம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. கடந்த நாட்களிலே வாக்குத்தத்தத்தின்படி நடத்தின தேவன் ஐயா, நீர் எங்களை அற்புதமாய் நடத்தக்கூடிய தேவன் ஐயா. ஆண்டவரே உமக்கு மகிமை கனமும் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே. ஓம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. ஓம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. ஓம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் போக்கிட எடுத்தீரை சிலுவையை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீக்கிட எடுத்தீரை சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே.
அசைவாடும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும். அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தாலே இந்த காலவில் தெய்வம் நம்மை நிரப்புவாராக. அப்படி எத்தனை கோடி செல்வங்கள் கொடுத்தாலும் அப்படியே சமூகத்துக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரியின் தென்றல் நம் மீது வீசப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் இனிமையாய் மாறுவதற்கு நம்முடைய கல்வாரியின் மகிமையின் பிரசன்னம் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை எதிர்பார்க்கும் நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய கல்வாரியின் தென்றல் நம்மை தொடுவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் இந்த நாட்களில் அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நல்ல மனம் விட்டு கர்த்தரை ஆராதனை செய்வோம். மனம் விட்டு கர்த்தரை நாம் துதிப்போமாக. அவருடைய தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவோமாக. தேவ சமூகம் நம்மை மூடி மறைத்துக் கொள்வதாக. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை மனதார துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்தின் கர்த்தரை நாம் துதிப்போமாக. எப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ, நேரம் காலம் எதுவும் இல்லாமல் எந்த நேரம் வந்தாலும் அப்படி தெய்வீக சமூகத்தை அனுபவிக்க தேவன் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவில் நல்ல கர்த்தரை துதிப்போமாக. அதிகாலை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடார முறைமைகளிலே சொல்லும் போது ஆசாரியன் பார்த்து சொல்லுகிறார், பலிபீடத்தின் அக்கினி எப்போது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருள் நிறைந்த சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய அக்கினி ஸ்தம்பம் மேலே இருந்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பலிபீடத்திலே கட்டைகள் அடுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அவைகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தினுடைய அக்கினி ஒரு காலம் அவிந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிற பலிபீடம், ஹல்லேலூயா, அது அபிந்து போகாதபடி காத்துக்கொள்வோமாக. இந்த நாட்களில் நல்ல கட்டைகளை அடுக்குவோம். துதி ஸ்தோத்திர பலி என்ற கட்டைகளை அடுக்கிக் கொண்டே இருப்போம். அனல் மூட்டப்படுவோமாக. வேத வசனங்களை வாசிப்போம். வேத வசனங்களினாலே அனல் மூட்டப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எம்மாவுக்கு நேராய் போன சீசர்கள் சொன்னார்களே, அவருடைய வார்த்தையை கேட்டபோது நமக்குள்ளே நம் அனல் கொண்டோமே, நம்முடைய ஆவியிலே அனல் கொண்டோமே. ஓ நம்முடைய ஆவி உயிர்த்ததே, நம்முடைய ஆவி ஒரு எழுச்சி அடைந்ததே. இவை எல்லாம் வசனத்தினாலே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. வசனத்தினாலே அனல் மூட்டப்படுவோமாக. இந்த நாட்களிலே வெளியே போக முடியாது. ஓ நாம் நினைத்த நேரத்தில் வெளியே போக, நினைத்த நேரத்தில் வருவதற்குரிய இல்லாமல் குறிப்பிட்ட கால அளவில் போய் வருவதற்குரியதான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நல்ல கர்த்தருடைய வசனத்திற்கு தேவ சமூகத்தில் ஸ்தோத்திர பலியிடுவதற்கு நேரங்களை எடுத்துக் கொள்வோமாக. நம்முடைய சபையில் ஜெபிக்க நேரம் போக மற்ற நேரங்களிலே உங்களுக்கு எந்த நேரம் கிடைத்தாலும் ஆண்டு சமூகத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் அதிகாலை ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு உரியது. அதிகாலை எழுந்த உடனே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. பலகீனத்தின் நிமித்தம் அதிகாலை எழுந்திருக்க முடியவில்லை, பரவாயில்லை. நீங்கள் எழுந்து
வந்திருக்கும் நேரத்திலே தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். உங்கள் வேலை தொடங்குவதற்கு முன்பு, நீங்கள் பிரயாசப்படுவதற்கு முன்பு, உங்கள் வேலைகளை செய்வதற்கு முன்பு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படி மனதார கர்த்தரை துதிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, உள்ளது நாளத்திற்கு கர்த்தரை நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா. கடந்து வந்த நாட்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர், கடந்து வந்த நாட்கள் அற்புதமாய் நடத்தினவர், கடந்து வந்த நாட்கள் நம்மை ஆச்சரியமாய் நடத்தின தேவன். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமை ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமாக. ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாத்த விதங்கள், பராமரித்த விதங்கள், தாங்கின விதங்கள், தப்புவித்த விதங்கள், நம்மை போஷித்த விதங்கள், எல்லாவற்றுக்கும் ஆச்சரியமாய் நடத்தின விதங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைகளில் தேவை சந்தித்தவன் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பஞ்ச காலத்திலும் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் போஷிக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அற்புதமான தேவனை தான் துதிக்கப்படி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவரை என்று வேறு ஒரு நம்பிக்கைக்குரியவர் இல்லை, அவரை தவிர வேறு தேவன் நமக்கு இல்லை. அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோமாக. ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிலகபஷகரஹந்தர பௌடமாம். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்தாரே, இதுவரை உதவி செய்தாரே எபினேசர். சாமுவேல் சொல்லுகிறான், ஒரு கல்லை நிறுத்தி சேனுக்கும் ஒரு எல்லையிலே அந்த பகுதியிலே நிறுத்தி அதுக்கு எண்ணெய் வார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறான், இம்மட்டும் நம்மை காத்தான், எபினேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை காத்தவர் எபினேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி எங்கள் எபினேசர், எபினேசர். இதுவரை உதவி செய்தி எங்கள் எபினேசர், எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, எங்கள் பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, எங்கள் பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே. எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே எங்கள் எல்ஷடா எல்ஷடா. எல்லாம் வல்லவரே எங்கள் எல்ஷடா எல்ஷடா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி
என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எங்கள் எல்ரோயி எல்ரோயி. என்னை காண்பவரே, எங்கள் எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. எல்லாம் பார்த்து கொள்வி. எங்கள் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. எங்கள் யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ. யெகோவா ஷம்மா எங்களோடு இருக்கின்றீ. எங்களோடு இருக்கின்றீ. எங்கள் யெகோவா ஷம்மா எங்களோடு இருக்கின்றீ. எங்கள் யெகோவா ஷம்மா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே. சமாதானம் தருபவரே. எங்கள் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே. எங்கள் யெகோவா ஷாலோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா ராஜா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த அதிகாலை ஸ்தோத்திரம் பண்ணி ராஜாதி ராஜா ஒருவருக்கு ஹalleluya. ஓ ஹalleluya. நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு துதிகள் எல்லாம் இந்த மாத்திரம் முதல் நாளில் செலுத்துகிறோம். தேவ சமூகத்திலே எல்லா துதி கன மகிமை ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கு ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. துதிகளின் மத்தியில் வசமாயிருக்கிற பரிசுத்தம் உள்ள தேவன், துதியை விரும்பி நமத்தில் பிரசன்னமாயிருக்கிற தேவன் ஹல்லேலூயா. அந்த மகிமையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். எதிர்பார்த்த அநேக நன்மையானவைகள் தடைகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வாராக, கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அற்புதமானவரே மகு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே மகு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு கனமும் மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஓ, அவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி கடன் நாம் செலுத்த கடமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைப்போம். அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்த்தவைகள், எதிர்பாராதவைகள் இவையெல்லாம் இந்த மாதத்தில் கடந்து வருவது போல இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அற்புதமாய் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. எப்படி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், ஹல்லேலூயா, எகிப்திய ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டினது போல நம்முடைய வாழ்விலே தேவன், தேவ ஜனமாய் இருக்கிற நமக்கும் மற்றவருக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டும் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள். தேவன் இந்த உலகம் முழுவதும் தம்முடைய ஆளுகையினாலே அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகை இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் அவருக்கு எதையும் செய்ய நினைக்க முடியுமோ, தடைப்படுத்த முடியுமோ, எவைகளை செய்ய நினைத்தால் அவனால் முடியாது. சர்வத்தை ஆளுகிறவர் தம்முடைய சித்தம், தம்முடைய நோக்கம், தம்முடைய திட்டத்தை இந்த உலகத்தில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொடுப்போம். அவர் உலகத்தில் செய்யக்கூடிய பயங்கரமான கிரியைகள் நடந்தாலும் அவற்றின் ஊடே தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தம்முடைய சட்டையின் மறைவிலை மறைத்து ஆரோக்கியத்தின் சட்டையாக இருப்பார். தீமைகளுக்கு விலக்கி காக்கும் சட்டையாக இருப்பார். நம்பிக்கைக்கு உரியவராகிறது. அற்புதமாய் நம்மை நடத்தும் சட்டையின் கீழ் நம்மை மறைத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மகிமை, மகிமை, மகிமை. அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தேவனுக்கு நன்றி, மகிமையுள்ள தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த 5 மாத காலங்கள் நமக்கு நல்ல தேவனாக இருந்தார். ஆலோசனை கொடுத்தார், நம்மை ஆதரித்தார், நம்மை நடத்தினார். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் கருவாக ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இம்மட்டுமாய் நம்மை காத்து பராமரித்து தாங்கி சுமந்த நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஏறக்குறைய 5 மாத காலங்களில் நாம் கடந்து வருவதற்கு உதவி செய்தார். இந்த நாட்களில் ஜீவனை பலனை கொடுத்த தேவனுக்கு நன்றி. நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவனுக்கு நன்றி. நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. எத்தனையோ நன்றி சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு பயப்பண்டவதாக. அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தப்படி நம்மை நடத்த வல்லவர். இந்த வருஷ தொடக்கத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளை மாற்றுவார், நிறைவுபடுத்துவார் என்று சொல்லி ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு பயப்பண்டவதாக. குறைவுகள் ஏற்படக்கூடிய காலங்கள், தேவைகள் வரக்கூடிய காலங்கள், இவையெல்லாம் நம்மை அணுகின போது ஆச்சரியமாய் நிறைவு செய்த தேவன் அவர். தம்முடைய பிள்ளைகளை அவர் வெறுமையாக ஒரு நாள் விடவே மாட்டார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசனங்களுக்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்போமாக. இன்றைக்கு உள்ள வாக்குத்தத்தம் ஒரு பார்ப்பதற்கு ஒரு வேலை விசித்திரமாக இருக்கும். இதிலும் வாக்குத்தத்தம் இருக்கிறதா என்று சொன்னால், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது, எச்சரிப்பு இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, தேர்தல் இருக்கிறது. ஆகவே இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அநேக வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு ஏசாயா புத்தகத்தில் இருக்கிறோம், எரேமியாவில் எடுக்கிறோம், இசைக்கேல் எடுக்கிறோம், மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களில் எடுக்கிறோம், மற்ற புத்தகங்கள் சங்கீத புத்தகங்களிலே இப்படி எல்லாம் எடுக்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் தான். ஏன்னா இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் விதமாய் சொல்லப்படுது. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு பயமாண்டவதா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வசனம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வசனம் நமக்கு ஒரு இதாக தெரியும்.
இன்றைக்கு வாக்குத்தத்த பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இருளான பாதை இருந்து நம்மை தப்புவித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நமக்குள் உரைக்கிற ஒன்று வெளிச்சம் உண்டாக கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் அநேக முறை நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் இருளான அனுபவங்கள், காரில் போன்றதான சூழ்நிலைகள். ஏன் ஐயா எனக்கு இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்குறிகள், தேசத்தின் நிலைமைகள், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், இவை எல்லாமே ஒரு 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 விதமாகவே தெரியும். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு தேவன் பரத்திருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மகனே மகளே, உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆமாம், அப்போ சொன்ன அடுத்த செகண்டில் வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் பரத்திருந்து நமக்கு கொடுக்கப்படும் போது, நாம் ஜெபிக்கும் போது கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் காதுகளை தொனிக்கும் போது, நம்முடைய இதயத்தை தொனிக்கும் போது, அதே நாடிகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து நாம் முறையிடுகிறோமோ, பெற்றுக்கொள்வதற்கு அற்புதமான கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப அந்நாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கிறது போல தெரிந்தது. ஆனால் ஒரே ஒரு பகுதி வாழ்க்கையில் இருளான சூழ்நிலை போல இருந்தது. அதிலிருந்து பல ஆண்டுகள் வெளிவர வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள். நல்ல ஒரு புத்திர சந்தானத்தை பெற்றுக்கொண்டு சமுதாயத்தில் தான் பேறு பெற்றவள் என்பதை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகள் நினைத்தாள், ஆராதித்தாள். எல்லாமே இருள் நிறைந்த சூழ்நிலை போல இருந்தது. அவமானம், நிந்தைகள், வெட்கப்படும் சூழ்நிலைகள், இவை எல்லாமே இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் சன்னிதானத்தில் அவரது கண்ணீரோடு அவள் முறையிட்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முறையிட்ட போது அவளுக்குள் ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன அந்த சத்தம் உண்டான உடனே அவள் எழுந்தாள், சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டாள். அவளுக்கு தெரியும், என் தேவன் எனக்கு வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டுக்கு சென்றால் தேவன் கடாட்சித்தார். அவள் வாழ்க்கையில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரே, அந்த வெளிச்சம் இஸ்ரவேலை பிரகாசிக்கும்படியாய் நல்ல ஒரு குமாரனை கொடுக்கும்படிய தேவன் அனுக்கிரகம் பண்ணினான். ஆமாம், அல்லேலூயா. இந்த காலவேளையில் தேவனுடைய சத்தம், தேவனுடைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எவைகளாக இருந்தாலும் சரி நமக்குள் தொடிக்கட்டும். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று தொடிக்கட்டும். வெளிச்சம் உண்டாகும். ஆமாம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே இதை பகுதி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சூழ்நிலை என்ன, இந்த பகுதி சூழ்நிலை என்ன, இந்த வசனம் நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் இங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சரி, ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். நல்ல எல்லாமே அற்புதமாய் உருவாக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நேர்த்தியாய் உருவாக்கப்பட்டு நேர்த்தியாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நேர்த்தியாக இருக்கு. ஆனால் அடுத்த வசனம் வர்றீங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அடுத்த ஸ்டெப்பில் ஆழத்தின் மீது இருள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இந்த சூழ்நிலையை நாம் அங்கே வாசிக்கிறோம். உன்னை மனதில் வைத்துக் கொள்வோம். ஒரு மனுஷன் உண்டாக்கின ஒரு பொருள் அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது. நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அப்படி மேலே சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான லைட்லாம் இருக்கும், தொங்கும். அப்படி பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கும். இதே போல் உங்கள் வீடுகளில் அருமையான டிவி இருக்கும், பார்த்துட்டு இருக்கிறீங்க. கோணல் மணலாம் ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்காது. பார்ப்பதற்கு அப்படி கவர்ச்சியாக, இந்த டிவி வாங்கலாமா அல்லது இதை வாங்கலாமா, அந்த மனசு அலசடிப்படக்கூடிய அளவிற்கு எதை தேர்ந்தெடுக்கலாம், ஒன்றை விட்டு ஒன்று பிரமாதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நமக்கு எதை அருமையாக என்னமோ அதை வாங்கிட்டு வரோம்.
எத்தனை கம்பெனி கொடுக்கிறார்கள், எத்தனை கம்பெனி டிவி வைத்திருந்தாலும் விருப்பமான கம்பெனி என்று ஒன்று இருக்கும், ஆனால் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாய் ஒன்று இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிடித்த ஒன்றை நாம் வாங்கிக்கொண்டு வருகிறோம். மனிதன் உண்டாக்கினவை அவ்வளவு அழகும் நேர்த்தியும் கவர்ச்சிகரம் இருந்தால், தேவன் உண்டாக்கின ஒன்றில் வெறுமை, அதில் ஒன்றும் இல்லாமை, ஒழுங்கின்மை, இருள் இருக்குமா? அன்றுக்கு பயப்படாவதாக அப்படின்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஒரு கேப் தியரி என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படாவதாக இந்த முதல் வசனத்திற்கும் இரண்டாவது வசனத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி கொள்கை ஒன்று இருக்கிறது. பல கோடிக்கணக்கான வருஷங்களுடைய இடைவெளி இருக்கலாம் என்று சொல்லி அவருடைய ஆராய்ச்சி குறிப்பு சொல்லப்படுது. இது ஒருவேளை சிலர் இல்லை என்றும் சொல்லலாம். அவர்கள் பொறுத்தவரை இந்த பகுதியில் சொல்லும் போது தேவன் உண்டாக்கின ஒழுங்கின்மை இருக்காது. ஏன்னா அவர் ஒழுங்குள்ள தெய்வன், ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவர், ஒழுங்காக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறவர், எதை இருந்தாலும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அதன் காலத்திலே நேர்த்தியாகி செய்கிறவருக்கு ஒழுங்கின்மையை கொண்டு வர மாட்டார். அவர் வருகிற இடம் எப்போதுமே நிறைவாக இருக்கும். அப்படி நிறைவுபடுத்துகிற தேவன் எந்த எல்லையிலும் குறைவாய் வெறுமையாய் வைக்க விட மாட்டார். அவரே ஒளியானவர். அந்த ஒளியானவர் வரும்போது எல்லா எல்லையிலும் இருள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் இருக்க அனுமதிக்க மாட்டார். இருள் தானாய் விலகி போய்விடும். ஆக இது சொல்லப்பட்ட அந்த மூன்று பகுதியில் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறதே என்று சொல்லணும். ஒரு பெரிய சம்பவம், அது விவரிக்க வேண்டுமானால் நேரங்கள் காணாது. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் தான் தேவனுக்கு விரோதமாய் எழும்பின லூசிஃபர் அவன் கீழே விழுந்து விட்டான். அவனை தேவன் புறம்பே தள்ளிவிட்டார். அவனை தள்ளினார். தேவன் வாசம் பண்ணக்கூடிய எல்லையிலே தான் அமர வேண்டும் என்று விரும்பி தனக்கு கூட்டத்தை சேர்த்து தேவனுக்கு விரோதமாக எழும்பினான். பெருமை, மேட்டிமை அவன் இருதயத்தில் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை புறம்பாக்கினார். பெருமையில் அவனுக்கு தேவனை எதிர்த்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வேத வசனம் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு அவர் மனதிலே இருந்ததான ஒன்றுதான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்போதுமே எதிர்த்து நிற்பார். தாழ்வு உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிற தேவன். அவனை தள்ளினவ போது ஒன்று பரலோகம், அடுத்த சிறப்பு போன பூமி தான். ஏன்னா தேவன் அசைவாடின ரெண்டு இடம் அந்த காலகட்டத்தில் சூரிய சந்திர மண்டலங்கள் இருந்ததா தெரியாது, இல்லை. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த சூரிய சந்திர மண்டலங்கள்லாம் பிறகு 4ஆம் நாளில் உருவாக்கப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது வாசிக்கிறோம். அன்றைக்கு பரலோகம் பூமி தான் இருந்தது. தேவன் அசைவாடின இடம். பூமியில் தேவன் பாதபடியை வைத்திருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியில் உலாவினார். பூமி அருமையாய் நேர்த்தியாய் இருந்தது. அவன் வீழ்ந்த போது அந்த பூமியை அழித்து போட்டு விட்டான். சாத்தான் எங்கெல்லாம் வரானோ அங்கெல்லாம் பிரச்சனை தான் வரும். சாத்தான் வரக்கூடிய இடத்துல அழிவு வரும். சாத்தான் வரக்கூடிய இடத்துல வெறுமை வரும். சாத்தான் வரக்கூடிய இடத்துல இருள் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டினார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர்றான் நன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். திருட வருவான், அதை தடை செய்யும்போது கொல்ல வருவான், கொண்டு விட்டு அழித்து போட விரும்புவான். அவன் வேலை இதுதான். ஆனால் இயேசு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கும் வந்தேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அப்படி இந்த காலகட்டத்திலே பூமியானது வெறுமையாக்கப்பட்ட நிலை, அழிக்கப்பட்ட நிலை, குறைவுபட்ட நிலைகள் எல்லாம் இருந்தபோது தேவன் அவனை பூமியிலிருந்தும் விரட்டிட்டார். தம்முடைய ஆளுகை கொண்டு வந்தார். ஆனால் பூமியிலே வேதம் சொல்லுகிறது இருள் நிறைந்ததாய் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அதில் அசைவாடி கொண்டிருந்தார். என்றால் தான் தம்முடைய மகிமைக்குள் மூடி மறைத்து வைத்திருந்தார். ஆனால் பூமி இருளாகவே தான் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவிய தேவன், திரியேக தேவ பிரசன்னம் அந்த பூமியை மறுசீரமைப்பதற்கு, புதுப்பிப்பதற்கு வாழ்க்கையில் சொன்ன முதல் வார்த்தை இதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வானம் பூமி உண்டாக்கப்பட்டு
அது வெறுமையாக்கப்பட்டு எல்லா சூழ்நிலையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூமி முதலாவதாக கேட்ட முதல் வார்த்தையே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஆமாம், முதல் வார்த்தையே வெளிச்சம்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய பொருள் என்ன சொன்னால், இது நாள் வரை காரிருக்குள் மூழ்கி இருந்ததா அந்த இருள் நிறைந்த இந்த பூமியானது சத்ருவினாலே பிசாசினாலே அழிக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டிருந்த அந்த பூமியானது இனி அதற்கு வாழ்வு கொடுக்கும்படியாய், அதிலே அநேக ஜீவன் உண்டாக்கும்படியாக, அதிலே தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக முதலாவது சொன்ன வார்த்தை தான் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல் இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உச்சரிக்கிற முதல் வார்த்தை இந்த மாதத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது. கடந்து வந்த பாதையில் இருளான அனுபவங்கள், காரிருள் போட்டதான சூழ்நிலைகள், எங்கே போவோம் எப்படி இருப்போம் என்று திகைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், வெறுமையாக்கப்பட்ட நிலை, தேவை நிறைந்த உலகத்திலே, பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது ஒரு பிடித்தரம் கிடைக்காதா? கால் ஊன்றுவதற்கு இடம் கிடைக்காதா? எங்கே கால் வைப்பது, எங்கே போவது என்றுதான பல கேள்விக்குறியோடு இருக்கும் போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மகனே மகளே, இந்த சூழ்நிலை இருள் நிறைந்த இந்த சூழ்நிலையில் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் உச்சரிக்கிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுள். வெளிச்சம் உண்டாயிட்ட போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மற்ற எல்லாம் தானாக வரும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் என்பதை தேவன் அங்கே உணர்த்தி காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த காலம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை, சூழ்நிலையை காணும்படியாய் வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிச்சம் எதற்கெல்லாம் வரும், இந்த வெளிச்சத்தை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே போனால் நிறைய நமக்கு நேரம் வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலங்களில் நான் தியானிப்பதற்கு அதை நான் வைத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் தேவன் எப்போதுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும் சொன்னால் அவனுக்குள் இருக்கிற இருளைத்தான் மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருளான அனுபவங்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறான், இந்த அனுபவத்தை மாற்றி செயல்பட வைப்பார். வேதத்தில் ஆண்டவர் சொல்ல போது, இருள் இருக்கிறவன் தான் இன்ன நிலையில் இருக்கிறேன் என்று அவனுக்கு தெரியாது. தன்னை பற்றியும் தெரியாது, ஒரு உயிரோடு இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் காரிருள் போன்ற சூழலில் இருக்கும்போது தன் உடை எப்படி இருக்கிறது, தான் எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த இடத்தில் இருக்கிறோம், அடுத்த ஸ்டெப் கால் வைத்தா மேடா பள்ளமா அல்லது தடைகள் இருக்கிறதா, நமக்கு முன்பதாக வேறு எதுவும் பிரச்சனை இருக்கிறதா தெரியாது. யோசித்து கொண்டே கால் வைக்கக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தேடுகிறது முதலாவது வெளிச்சம்தான். கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் நான் பாதையை பிடித்து போய்விடுவேனே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அந்த கொஞ்சம் வெளிச்சத்துக்கு தான் ஆண்டு சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லும் போது நம் சூழ்நிலையெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நாம் இங்கே நிற்கிறோம் என்று தெரியும், எந்த எல்லையில் நிற்கிறோம், நமக்கு தடை இருக்கிறதா, நமக்கு பள்ளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது நமக்கு முன்பதாக என்ன இருக்கிறது என்பதை காணும்படியாய் அவர் கிருபை செய்வார். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை துணிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய சொல்லணும். இன்னொரு வயது சொல்லப்படுறது, கர்த்தரே நம்முடைய வெளிச்சம். சொல்ல இஸ்ரவேலின் ஒளியானவரே. அப்போ கர்த்தர், அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், வார்த்தை உண்டாயிற்று, அவரே வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. கர்த்தர் நம்முடைய ஜீவனின் பலனானவராய் மாறுவதற்கு அவரே வெளிச்சமாக இருப்பார். வெளிச்சம் உண்டாக்குவார், வெளிச்சமாகவும் இருப்பார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இன்னொரு விதத்திலே நம்மையே அவர் வெளிச்சமாக மாற்றி அமைக்க வல்லவர். அதைத்தான் நாட்களில் இயேசுக்கு சொல்லும்போது சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. ஆமாம், ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் நம்மை மாற்றி அமைக்கிறார். முதலாவது ஒன்றுமே இல்லாத நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து பாதை காட்டி நம்மை உருவாக்குகிறார். உருவாக்குகிற அவரே நமக்கு வெளிச்சமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் சகலவற்றை ஆளுகை செய்து நம்மை நடத்த விரும்புகிறார்.
நடத்தும் போது காலங்களில் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆண்டவருடைய நெருக்கம், ஆண்டவருக்காய் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் நம்முடைய வாழ்க்கை பெருகும் போது அநேகருக்கு பாதை காட்டக்கூடிய வெளிச்சமாகவும் நம்மை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே இந்த முதல் நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகுவதாக. ஆமாம், எல்லாம் இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிச்சம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் நமக்கு வரட்டும், நம்முடைய குடும்பத்துக்கு வெளிச்சம் வரட்டும். ஏங்கி தவிக்கிறோமே, இந்த இருளெல்லாம் நீக்கப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஆமாம், இந்த வசனத்தை நான் ஒரு நாட்களில் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாம் கண்ணில் முடிச்சோம். அல்லேலூயா. அவர் வெளிச்சத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். பின்னாட்களிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்ணில் முடிச்சோம் பண்ணுமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படும். ஆண்டவரே இந்த இருளான வாழ்க்கையெல்லாம் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமானவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் வெளியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருளானே உன் வாழ்வுதான் இன்று வெளிச்சமாகவே மாறுதே. இருளானே உன் வாழ்வுதான் இன்று வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி உன்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா, 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. அல்லேலூயா. இருளான வாழ்வு வெளிச்சமாகவே மாற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை சந்திக்கும் போதும் அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை அதுதான், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். அல்லேலூயா. செயல்பட முடியாமல் இருளான அனுபவத்திற்குள்ளே மடங்கி கிடந்தான் 38 ஆண்டுகள். அவன் வாழ்க்கையை இருளான சூழ்நிலைகளாய் போய்விட்டது. எனக்கு எங்கே போவோம் என்று தெரியவில்லை. எப்படி போவோம்? இனி நம்பிக்கை இருக்கிறதா? கேள்விக்குறியோடு 38 ஆண்டுகள் அந்த மண்டபத்திலே, பெதஸ்தா குளம் என்று சொல்லப்பட்ட மண்டபத்திலே அவன் படுத்திருந்தான் 38 ஆண்டுகள். ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வெளிச்சம் உதிக்கப்படினான். வெளிச்சம் உதிக்கப்படினான். அவனுக்கு ஒரு வார்த்தை உண்டாயிற்று, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் வாழ்க்கையில நல்ல கேட்ட அற்புதமான வார்த்தை அதுதான். எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், மனுஷன் எத்தனையோ வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவையெல்லாம் உங்களை உயிர்ப்பிக்காது, அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் படுத்தாது, அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில நீ அற்புதமாய் நடத்தாது. தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும், வாழ்வு செழித்திருக்கும். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு இவ்வளவு காலம் 38 ஆண்டுகள் நடக்க முடியாத அவன் அற்புதமாய் படுக்கையை சுருட்டி எடுத்துட்டு நடந்து போறாங்க, வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போறான். இதே பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படியாய் இந்த மாதத்திலே உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் சர்வல்லவில் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியானது காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடிய சமூகத்தில் வர தேவனை கொடுத்த கிருபைக்கு நன்றி. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லி
வேதாமத்தில் நீ சொன்ன முதல் வார்த்தை அதுதான் ஐயா. மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நீ செயல்பட விரும்பும் போது அந்த வார்த்தை தான் சொல்ல விரும்பினி. சிலுவையில் தொங்கும் போதும் முதல் வார்த்தை அவனுக்கு வெளிச்சம் உண்டாகும்படியாய் மன்னிப்பு என்ற வார்த்தையை தான் நீர் உச்சரித்தீரையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து நாங்கள் இருக்கிற நிலைமையை உணர்ந்து நாங்கள் நல்ல ஒரு பாதை நடப்பதற்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கும் நீர் கொடுக்கிற நல்ல கிருபைகளுக்கு நன்றி ஐயா. இந்த வார்த்தையை கேட்ட முடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கட்டும், வெளிச்சம் வரட்டும், வாழ்க்கையை வெளிச்சமாகட்டும். நீர் அவருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் வார்த்தை சொல்லிவிட்டு போவதல்ல ஆண்டவரே, நீரே வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீரே வெளிச்சமாக இருக்கிறவர், அவர்களை வெளிச்சமாக்கி பயன்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.